நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் வந்து சோம்பு செடியில் வந்து எக்கச்சக்கமான மொட்டுக்கள் வந்து வச்சுருக்கு. அதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து சோம்பு செடியில் வந்து பூ வச்சதை வந்து ஒரு வீடியோவை கொடுத்துருந்தேன். இது அடுத்த வீடியோ அப்டேட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மொட்டில் மட்டும் எக்கச்சக்கமான பூக்கள் வந்து வந்திருக்கு. அதில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து மஞ்சள் நிறத்தில் வந்திருக்கு. இனிமேல் வந்து இன்னும் இதில் வந்து சோம்பு வரும்னு சொல்லி நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு தெரியும், இந்த குட்டி குட்டி மஞ்சள் கலர் பூக்களாக வந்திருக்கு. இது ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஏற்கனவே வந்து சோம்பு செடியே வந்து உங்களுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியே இருக்கும். பெருசாக வந்து இலைன்றதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகு தாவரமாக வளர்க்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மேலே இந்த மொட்டு வர்ற கிளையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிளையில் ஒவ்வொரு இலையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மொட்டு வச்சுருக்கு. இது வந்து இந்த சைடு வந்து ஒரு மொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அடுத்து வந்து இங்கே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல தெரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்து வந்து இதுக்கும் கீழே ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இங்கே வந்து வந்திருக்கு. ஸோ எக்கச்சக்கமான மொட்டு வந்து ஒரே ஒரு ஸ்டெம் மாதிரி வந்திருக்கு. அந்த ஸ்டெம்மில் வந்து ஒரு 4-5 இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பூக்கள் வந்துருக்கு. இனிமேல் தான் வந்து இதோட சோம்புல வர ஆரம்பிக்குன்னு நினைக்கிறேன். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து தர்றேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மொத்தம் வந்து 3 செடி வந்துருந்துச்சு ஆரம்பத்துலேயே. இதுதான் வந்து முன்னாடி வந்திருந்த 2 செடி. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வந்து இலை நல்லா வந்துக்கிட்டு தான் இருக்குது. பக்கத்தில் வந்து இந்த செடி இருக்கிறதுனால ஒரு வேளை இதோட க்ரோத் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்று எப்படின்னா, இப்போ இந்த செடி வச்சு இந்த செடியை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இடம் இருக்குது. ஸோ அதனால் அது வேர் விட்டு வர்றதுக்கு வந்து நல்ல ஒரு இடம் வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா இந்த 2 செடியும் பக்கத்தில் இருந்துச்சு. முன்னாடி இதை நான் வெட்டி விடணும்னு நினச்சேன், ஆனால் மனசு வரல, அதை அப்படியே விட்டுட்டேன். அந்த செடி ரொம்ப நாளாக இருக்குது, பட் வந்து பெருசாக க்ரோத் இல்லை. பட் இருந்தாலும் இந்த செடி வந்து அப்படியே அந்த 2 இலையோடு விட்டுருச்சு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்து வந்து எக்கச்சக்கமான இலை வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த இலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் இந்த புதுசாக வர இலைலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொன்று இதோட வாசம் தான். கிட்டத்தட்ட இதில் இருக்க ஒவ்வொரு இலையும் நீங்கள் பிச்சு மோந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்ல ஒரு சோம்போட வாசனை இருக்கும். இன்னொன்று, இந்த சோம்பு செடி வைக்கிறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து சோம்பு வந்து தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு நாள் கழிச்சு விதைச்சிங்கன்னா ஓரளவு உங்களுக்கு நல்ல முளைப்பு திறனோடு இருக்கும். இப்போ மற்றதாவது விதை வந்து நீங்கள் போய் கடையில் வாங்கணும். இது நம்ம வீட்டிலேயே இருக்கும். ஸோ வளர்க்குறது வந்து ரொம்ப ஈஸி. இதுக்கு நான் வந்து புதுசாக வேறு எதுவுமே தரமாட்டேன், ஃபெர்டிலைசர்லாம் பெருசாக தரமாட்டேன். எப்போயாவது பஞ்சகாவியம் வந்து மற்ற செடிகளுக்கு கொடுக்கும்போது கொடுப்பேன். இதில் பூச்சி தாக்கல் பார்த்திங்கன்னா பெருசாக எந்த பூச்சியுமே இது வந்து தாக்குனதே கிடையாது. ஏன்னா வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாசம் வர செடியெல்லாம் வந்து பூக்கள் அதிகமாக தாக்காதுன்னு நினைக்கிறேன், பூச்சிகள் அதிகமாக தாக்காதுன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா இது கூடயே வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறையா செடி வளர்த்துருந்தேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பச்சை மொச்சை, இதெல்லாம் வந்து எக்கச்சக்க பூச்சி தாக்குதல் வந்து இதை வந்து வெட்டி விட்டு திருப்பி இதை வந்து ரொம்ப போராட வேண்டியது இருந்துச்சு. அது பக்கத்தில் பச்சை மிளகாய் செடி நிறையா இருந்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க பூச்சி தாக்குதல்லாம் வந்துருந்துச்சு. அதை நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். இதுக்கு நான் வந்து பூச்சி தாக்குதலுக்கு எதுவுமே கொடுத்தது கிடையாது, ஆனால் நல்லா வந்து வந்திருக்கு. ஸோ வந்து இது அடுத்து வந்து நல்ல பூக்கள் வந்து இதில் சோம்பு பிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோ தரேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் என் வீடியோவை லைக் பண்ணுங்கள். என் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.